டெல்லியில் நடைபெற்ற தேர்தல் அதிகாரிகளுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியுடன் நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சார், இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் என்ன விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டது? இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பாக எத்தனை துணை இராணுவம் சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸ் எத்தனை நம்ம கேட்டிருக்கோம், அதை எத்தனை கொடுக்குறாங்க, நமக்கு எப்படி அவங்களுக்கு மற்ற மாநிலத்தில் இங்கே கொண்டு வரது ட்ரெயின் மூலமாக இல்லை இது ஏர் இந்தியா மூலமாக அதை பற்றி விவாதிக்கப்பட்டது. சார், இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலை நடத்துவதில் உள்ள சவால்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இனிமேல் இப்போ தேர்தல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம தேர்தல் பிரச்சாரம் நம்ம தமிழ்நாடு 100% சொல்லிகிட்டு இருக்கோம். 100%னா வாக்கு பதவி 100%, 100% நேர்மை. இதான் நம்ம எடுத்து நம்ம விசார் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஃபேர் எலெக்ஷன் ஃபேர் எலெக்ஷனும் நல்லா வாக்கு பதவி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் பணப்பட்டுவாடா இங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயந்தான். அதை தடுக்க தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது? இல்லை, இப்போ தேர்தலான நிறைய நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போவே நம்ம நிறைய 200க்கு மேலே அது பறக்கும்படி அதை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இன்கம் டேக்ஸ் துறை சார்பாக ஹவாலா யாராவது ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்க அவங்க கண்காணிப்பில் இருக்காங்க, அது மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இன்கம் டேக்ஸ் துறையில் ஒரு பறக்கும்படி தனியாக போட்டிருக்காங்க, அவங்க கண்காணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்குது. தேங்க்யூ சார். தமிழகத்தில் ஒரு தூய்மையான தேர்தல் நடத்துவதே தங்களுடைய நோக்கம் என்றும் அதற்காகவே செயல்பட்டு வருவதாகவும் ராஜேஷ் லக்கானி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமுவேலுடன் மனோஜ் பிரபாகர்.